Hi friends, welcome to UTM. UTMல வந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 90 சம் முடிச்சாச்சு. இது 91வது சம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1729 10^3 கழித்தால் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற கொஷின். ஓகேங்களா, சரி ஓகே. 1729 10 × 10 × 10 பைட் 100 100 பைத்து 1000. ஓகேங்களா, அப்போ 10^3 மதிப்பு என்ன? 10 கியூபோட மதிப்பு 1000. ஸோ 1729 1000 கழிச்சோம்னா 729. ஓகேங்களா, ஸோ அப்போ 729 கேட்டிங்கன்னா ஆமாம் 729 தான் ஆன்சர். ஆனால் வந்து இங்கே பாருங்களேன் எப்படி இதை கழிச்சிருக்காங்க. 10^3 அப்படின்ட்டு 10 கியூப்னு கழிச்சிருக்காங்க. அப்போ இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கியூபில் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ ஓகேங்களா, அப்போ எந்த நம்பருடைய கியூப் வேல்யூ வந்து 729? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு 10^10 வந்து 10^3 வந்து பார்த்திங்கன்னா 1000 அப்படிங்கும்போது 729ன்றது அதுக்கு அடுத்த நம்பராக இருக்கணும், மேலே போகாது. ஏன்னா 11 போச்சு அப்படின்னா 1000க்கு மேலே போயிடும். அப்போ அதோட 10ஓட கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா எத்தனாயிரம் இருக்கலாம்? 9 இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர்லேருந்து ஆப்ஷன்ஸை பிக் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 கியூப்னு போட்டோம்னு வைங்களேன், 8 ஸ்கொயர் எவ்வளோ நமக்கு தெரியும், 8 × 8 64. ஓகேங்களா, இப்போ அந்த 64 கூட நம்ம இன்னொரு 8 கூட்டும் போது என்ன ஆகுது, நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 60 கூட வச்சுக்கோங்க. 60 8 என்ன ஆகுது, 480 தான் வருது. அப்போ என்ன ஆகுது, 8 கியூப்ன்றது கம்பல்சரி வந்து ஒரு 500 ரேஞ்சில் இருக்குமே ஒழிய 729ன்றது வராது. அப்போ என்னவா இருக்கும், 8ம் கிடையாது, 10^3 வந்து நமக்கு 1000ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எத்தனையாக இருக்கும், 9 அடுக்காக தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, ஸோ அப்போ 9^3 வந்து நம்ம போட்டு பார்க்கலாங்களா. 9 × 9 × 9 9 81 81 × 9 199 8 72. ஸோ தெரிஞ்சிருச்சுங்களா, 9^3. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 1729 10^3 கழித்தால் கிடைப்பது 9^3. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அடுத்த பார்க்கலாமா. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா, இது வந்து 10th எக்ஸாம்பிள் 3.36 கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால். ஸோ இந்த கொஷினில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து குமரனோட வயசை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஜென்ரலாக எப்படி வச்சுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால். ஓகேங்களா, 2 மடங்கோட ஒன்றை கூட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா, எதோட 2 மடங்கு, அவருடைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவருடைய வயசே நமக்கு தெரியாது, அது கூட 2 மடங்கு அப்படிங்கும்போது 2. ஓகேங்களா, 2 × x 2x 2 மடங்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ அது கூட எத்தனை கூட்ட சொல்கிறாங்க, 1 கூட்ட சொல்கிறாங்க, +1. ஓகேங்களா, கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. ஓகேங்களா, ஸோ இப்போயே அதே தான், குமரனோட வயசே நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது அப்படிங்கும்போது x - 2. ஓகேங்களா, ஸோ இது வந்து எக்ஸ்ன்றது அவருடைய வயது, அதிலிருந்து 2 ஆண்டுகளை நம்ம கழிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. பிந்தைய வயதுன்னா என்ன, இனிமேட்டு வரப்போகிற வயசு. ஓகேங்களா, வரப்போகிற வயசு நம்ம எப்படி போடுவோம், ப்ளஸில் போடுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு 10 வயசு 4 வருஷம் கழிச்சு அப்படின்னா 10 + 4 14 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கணக்கு தான். ஓகேங்களா, அப்போ அவருடைய வயசு தெரியாது, ஸோ அவருடைய வயசு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து +4. அவ்வளோதான், இந்த ஒரே லைனில் இந்த இது சம்மே முடிஞ்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x + 1 = x × x x² பாருங்கள், x × x x², x × 4 + 4x. இது பாருங்கள், -2 × x -2x -2 × 8 -8. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், x எல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, எந்த பக்கம் கொண்டு வரலாம், இந்த பக்கமே கொண்டு வந்துடலாங்களா. ஓகே, x². ஓகேங்களா, ஸோ +4xலேருந்து 2x போச்சுன்னா, 4xலேருந்து 2x போச்சுன்னா +2x. ஓகேங்களா, இந்த 2xை வந்து இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற 2x இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -2x. ஓகேங்களா, இந்த இடத்துல 1 இருக்கும்,
இங்கே மைனஸில் இருக்கிற 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +8 ஆகும். அப்போ என்ன ஆகுது? 1 + 8 9 x². இந்த 2x ப்ளஸில் இருக்குது, இந்த 2x மைனஸில் இருக்குது. ஸோ +2x -2x கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ x² வேல்யூ தான் 9. அப்போ எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் வரும். ஸோ ரூட்டுக்குள்ள 9 போடுறோம். எதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து 9? 3² 9. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல். இப்போ எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸ் யார்? குமரனின். ஓகேங்களா? குமரனுடைய தற்போதைய வயது வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கொஷின் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட கான்செப்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாமா? ஒரு குழுவில் உள்ள 11 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர். அம்மாணவர்களின் உயரங்கள் 154 சென்டிமீட்டர், 145 சென்டிமீட்டர், ஒய் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர், 160 சென்டிமீட்டர், 151 சென்டிமீட்டர், 149 சென்டிமீட்டர், 149 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், 144 சென்டிமீட்டர் மற்றும் 140 சென்டிமீட்டர் எனில் ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்து 2 மாணவர்களின் உயரத்தை காண்க. ஓகேங்களா? 7th எக்ஸசைஸ் 5.1 கேட்டிருந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 மாணவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 11 மாணவர்களின் சராசரி உயரம், அவங்களுடைய சராசரி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 150 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாணவர்களுடைய உயரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாணவனுடைய உயரம் அதிகமாக இருக்கும், இன்னொரு மாணவனுடைய உயரம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சிலது வந்து 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, 3 பேர் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த 11 மாணவர்களின் உயரத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாணவர்களுக்கு, ஓகேங்களா, இந்த 11ல் 2 மாணவர்களுடைய உயரம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூவாக கொடுக்காம ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஒய்யோட மதிப்பை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி அந்த 2 மாணவர்களுடைய உயரத்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். என்ன சார் எல்லா சம்மும் வந்து ரொம்ப சிம்பிள்ன்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான சம்மு தான். ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ வந்து சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது அதோட கூடுதல் நம்ம பார்க்கணும். கூடுதல் நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ 11 மாணவர்களின் உயரங்களின் கூடுதல் நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆவரேஜை நம்ம கொடுத்துட்டாங்க. அந்த ஆவரேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 11 ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பெருக்கணும்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பெருக்குங்க. 150 × 11 10ன்னு போட்டோம்னா 1500, 1னா 150, இப்போ 1650. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த 11 மாணவர்களுடைய உயரங்களின் கூடுதல் வந்து 1650 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கூட்டுங்க. இந்த 11ஐயும் வந்து கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 154. நான் இப்படியே கூட்டிடுறேன், நீங்கள் வந்து கூட்டி பார்த்துக்குங்க. 100 200 300 400 500 600 700 800 900 இங்கே ஒரு 50 90 150 200 240 280 330 370 410 410 4 9 13 13 ஒன்றும் 14 23 23 9 32 4 36. ஓகேங்களா? ஸோ இப்போ 36. இது கூட்டுங்க. கூட்டினா என்ன ஆகுது? 6 1 3 4 9 4 13. ஓகேங்களா? 1346. ஓகேங்களா? 1346. ஸோ 11 மாணவர்களின் கூடுதல் வந்து 1650 சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து கூட்டும்போது 1346 தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாணவர்களுக்கு உண்டான வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய உயரம் வந்து இங்கே அடங்கலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இப்போ கழிங்க. 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 4லேருந்து 4 போச்சுன்னா 0, இங்கே 6லேருந்து 3 போச்சுன்னா 3. ஓகேங்களா? 1லேருந்து 1 போச்சுன்னா 0. ஸோ இப்போ அந்த 2 மாணவர்களின் உயரங்களின் கூடுதல் வந்து 304. ஓகேங்களா? 2 மாணவர்களுடைய உயரம் வந்து, ஓகேங்களா, ஒரு மாணவனுக்கு கிடையாது, 2 மாணவர்களுடைய உயரம். அப்போ ஒரு மாணவனுடைய உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? /2 அடிங்க. 1 2 2 பேலன்ஸ் 1 10 I2 10 2 2 4. ஸோ 152 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தாங்க அப்படின்னா 152. ஓகேங்களா?
அப்போ இன்னொரு மாணவனுடைய இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, y + 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ y + 4 அப்படிங்கிறது 152 + 4 = 156 சென்டிமீட்டர். இதுவும் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு மாணவனுடைய உயரம், அந்த ஒய்ன்ற மாணவனுடைய உயரம் 152 சென்டிமீட்டர், y + 4 அப்படின்ற மாணவனுடைய உயரம் 156 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 93 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.